ஏ ஆத்தி, என்ன நேரமாயிட்டு, பிள்ளைகளுக்கு வேற பள்ளியோட அனுப்பணும். இவ்வளோ நேரம் தூங்கிட்டேனே அசந்து போய். சே, நேற்று பூரா இந்த வீட்டு வேலை பார்த்ததுல உடம்பு என்ன அசதியாக இருக்குது, ஒரே குறுக்கு வழியாக இருக்குது. செத்த கண்ணை மூடியாச்சு, விடிஞ்சே போச்சு. ஊர் உலகத்தில் எல்லா நேரம் வாசு தெளித்து எல்லாம் தண்ணி தெளித்து கோலம் போட்டிருப்பாளுவோ. ஐயோ, செத்த நேரம் தூங்குனதுனால என்ன ஆச்சு? இனிமேல் ஒரே அறக்க பறக்க எழுந்திரிச்சு எல்லா வேலையும் பார்க்கணும். ஏன் அம்மா செத்த நேரம் உறங்கினதுனால என்ன நேரம் ஆயிட்டு போ. என் பிள்ளை என்ன அழகாக உறங்கிக்கிட்டு கிடக்கு. நான் பார்க்கவே எவ்வளோ ஆசையாக இருக்குது. நைட்டு பூரா அந்த ஆள் குடும்பி பிடி சண்டையாக இருக்குது. ஒருத்தி அடிச்சிட்டு கிடக்கா. இங்கே உறங்குற சமயத்தில் பார்க்க எவ்வளோ ஆசையாக இருக்குது. ஒருத்தி எப்படி கட்டி அணைச்சி உறங்கிட்டு கிடக்கலோ. காலையிலே பிள்ளைகளை பார்த்தா என்ன சந்தோஷம். மணி வேற ஆகிட்டே இருக்கு, இன்னும் ஒருத்தையும் எழும்பி வரல. அதுக்கப்புறமா டிஃபன் பாக்ஸை காணும், செப்பலை காணும், சூவை காணும், அதை காணான்னுட்டு கிடப்பாளுங்க. ஒருத்தி இதை எடுத்து வச்சு அதை எடுத்து வச்சானு ஒரே சண்டையாக இருக்கும். கொஞ்சம் முன்னேரத்தில் எழும்பினா அவ பொருளை எடுத்து வச்சுட்டு கிளம்பலாம்ல. அதுக்கப்புறம் நம்மளை போட்டு கஞ்சா காய்ச்சிடுவாளோ பள்ளியோடம் கிளம்பி போகிறதுக்குள்ள. எடி சோனி எடி சத்தியா, எவ்வளோ நேரம் ஆகுது, இன்னும் ஒருத்தையும் எழும்பி வரல. இந்த மனுஷன் அவளுக்கு மேலே. அவர் அதுக்கப்புறம் காலில் சுடு தண்ணியை ஊற்றிக்கிட்டு நேரம் ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு என் மேலே கத்திட்டு கிளம்புவார். எலும்புனா என்ன, ஒருத்த கூட இன்னும் எழும்பி வரல. மணி வேற ஆகுது. இந்த மனுஷனை இந்த பிள்ளைகளோட சேர்ந்துட்டு உறங்கிட்டு கிடக்காரு பத்தியா. வரட்டும், இன்னைக்கு எழும்பி வரட்டுமே. நான் இன்னைக்கு யாரையும் எழுப்ப மாட்டேன். அவாவா எழுந்திரிச்சு வந்து டீயை குடிச்சிட்டு கிளம்பலன்னா இரு. எனக்கு நானா பள்ளியிடம் போகிறேன். டெய்லி இதே மாதிரி கத்தி காலையில் இவ கிளம்பி போய் 9 மணி ஆறதுக்குள்ளே எனக்கு இங்கே நெஞ்சு வலியே வந்துடும் போல இருக்கு. என்னமோ நான் படித்து பெரிய பட்டம் வாங்க போகிறது மாதிரி இவ்வளோ பிடிச்சி தள்ளிட்டு போய் நான் பள்ளிக்கூடத்தில் விட்டுட்டு வரணும். அந்த மனுஷன் அதுக்கு மேலே. நானே டெய்லி கத்திக்கிட்டு இருக்கேன். ஒரு நாள் எழும்புவோம், அந்த பிள்ளைகளை எழுப்பணும்னு ஒரு பழக்கம் கிடையாது. எப்போ பார்த்தா கேட்டால் எதுக்கு இப்படி காலையிலேயே கத்துறான்னு என்னையிட்டே பாஞ்சிட்டு வந்துடுவார். ஒரு பிள்ளையோ காலையிலே எழும்பி அம்மாவுக்கு முன்னாடியே அந்த பிள்ளைய எழுந்திரிச்சு வாசலில் தண்ணி தெளிக்கிறது என்ன, கோலம் போடுறது என்ன வேணுமோ என்ன ஏதாவது எடுத்துக்கிட்டு அதாவது கிளம்பி பள்ளிக்கூடத்துக்கு போய்கிட்டு இருக்கு. ஆனால் இவ்வளோட நான் பொழுதோனிக்கு மாச்சலப்பட்டுட்டே கிடக்கணும். என்னைக்கு தான் இதுக்கு விடிவு காலம் பிறக்க போதே தெரியல. காலையில் அம்மா எழும்பி இவ்வளோ வேலை செய்யாலே ஏதாவது கூட மாட ஒத்தாசை பண்ணிட்டு பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பி போவோம். இல்லை அது கூட வேணாம், அவ்வளோ வேலையை அவளை பார்த்துட்டு கிளம்பி போக வேண்டியதானே. இன்னும் தூங்கிட்டு கிடக்காளுவோ. இன்றைக்கி நான் எழுப்பவே மாட்டேன். எத்தனை மணி ஆனாலும் வரட்டும், எல்லாம் எழும்பி வரட்டும். அதுக்கப்புறம் தைய டக்குன்னு குதிச்சுக்கிட்டு பள்ளிக்கூடத்துக்கு ஓடுவல, ஓடட்டும். இன்னும் ஒருத்தி எலும்பலையா? என் மக்களே சோனி சத்தியா எலும்பு மக்களே, லேட் ஆயிட்டு. அம்மா பேர் அங்கே கடந்து சவுண்டு விட்டுட்டே கிடக்கா. எழுந்திரிங்க மக்களே, எழுந்திரிம்மா. ராணி சூடாக ஒரு டீ கொண்டு வாயேன். இந்தாங்க டீ குடிங்க. ராணி, எனக்கு காலையிலே அவசரமான ஒரு வேலையாக இருக்குது. நான் கொஞ்சம் சாப்பிடாம போகிறேன். நான் வந்து சாப்பிட்டுக்கிறேன். நீ பிள்ளைகளை பார்த்து பத்திரமா பள்ளிக்கூடத்துக்கு கிளப்பி விடு. எதுவும் சத்தம் போடாத. சின்ன பிள்ளைவ தானே, போக போக எல்லாம் பெருசாகவும் மாறிக்கும். பிள்ளைகளை எதுவும் ஏசாத டீ. எனக்கு காலை சாப்பாடு வேண்டாம், நான் எங்காவது பார்த்துக்கிறேன். மதியம் வீட்டுக்கு சாப்பிட வந்துடுறேன். கிளம்பட்டுமா? ஏங்க காலையில் ஏந்திரிச்சது லேட்டு. காலையிலே அவசரமாக போகணுன்னு தெரிஞ்ச கொஞ்சம் முன்னேரத்தில் எழுமனா என்னங்க. அவளுகளும் இன்னும் ஏந்திரிக்கல. காலையிலே சாப்பிடாம தினம் ஓடுனா இப்படி வயிற்று என்ன ஆகுறது? ஏதாவது உடம்புக்கு பண்ணால் என்னங்க பண்ணுறது? நேற்று வச்ச பழைய சோறு கொஞ்சம் இருக்குது. வேணா அது ஒரு வாளியில் போட்டு தரட்டுமா, எடுத்துகிட்டு போறீங்களா? வேண்டாம் ராணி, நான் வந்துடுவேன். 10 மணிக்கெல்லாம் வீடு வந்துச்சு வந்துடுவேன். அதுக்குள்ளே எங்கேயாவது உட்காந்து சாப்பிட்டுட்டு கிடக்கணும். போகிற வேலை சீக்கிரம் முடிஞ்சிடும் பற்றியா? அதனால தான் சொன்னேன். நான் வந்துடுறேன். நீ பிள்ளைகளை மட்டும் பத்திரமா பள்ளிக்கூடத்துக்கு கிளப்பி விடு. நான் வந்து சாப்பிட்டுக்கேன். 10 மணிக்குள்ளே என்ன சாப்பாடு நான் வந்து பார்த்துக்கேன். நீ பிள்ளைங்களை மட்டும் கிளப்பி விடு, நான் வரேன்.